வணக்கம். நெருப்பு தமிழர். விராட் கோலி, ரோஹித் சர்மா ஒரு முடிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு ஒட்டுமொத்தமாக சோலி முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் அந்த சாதனை படித்தேன் இந்த சாதனை படித்தேன்னா வேணும்னா வீட்டில் உட்காந்து யூடியூப்பில் பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அதை நீங்களே திருப்பி ரீப்ளேயில் போட்டு வீடியோ எடுத்து போட்டு பார்த்துக்குங்க. அதுதான் இனிமேல் செய்ய முடியும். இப்போ நடைமுறையில் தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாகவே ரோஹித் சர்மாவினுடைய ஆட்டம் சிறப்பாக இல்லை. அதனால் டெஸ்ட்டில் இருந்து ரோஹித் சர்மா உடனடியாக ஓய்வை அறிவித்து விட்டு ஓடி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விராட் கோலி பல வரலாற்று சாதனைகளை படைத்தவர் தான். அதான் நான் சொல்கிறேன், தங்க ஊசி அப்படிங்கிறதுக்காக கண்ணெடுத்து குத்திக்க முடியாது. பசிக்கும் போது தான் நமக்கு சோறு தேவைப்படுது, தாகம் எடுக்கும்போது தான் தண்ணி வேணும். அதுக்காக நான் பெரிய தோப்பு வச்சுருக்கிறேங்க, அங்கே வாங்க இளநி தரேன் அப்படின்னு சொல்கிறதுல பயன் இல்லை. விராட் கோலி இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை வழிநடத்தி சென்று கொள்வதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஆனால் ரெட்டி கூட 100 அடிச்சிட்டாரு. ஆனால் விராட் கோலி தடவிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ விராட் கோலியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருது. இன்னும் விராட் கோலி ஒரு 3-4 வருஷத்துக்கு விளையாடுவார், அவருக்கு உடல் தகுதி இருக்குது. ஆனால் அவருக்குடைய இந்த மனத்தகுதி அப்படிங்கிறது அதை அவர் இழந்திருக்கிறாரு. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இந்த அவருடைய இப்போ மனதில் ஏற்பட்ட அவருக்கு அந்த மன உளைச்சல், மன அழுத்தம், இது இவருடைய எதிர்காலத்திற்கு பயனளிக்கின்ற வகையில் இருக்காது. விளையாட்டு அப்படிங்கிறது, இந்த விளையாட்டு மைதானத்தில் நம்ம நிற்கும்போது நாம் உடல் தகுதியை விட இந்த மனது என்பது ஒரு தகுதியாக இருக்கணும். அந்த மனத்தகுதியை விராட் கோலி இழந்திருக்கிறாரு. அதனால தான் இந்த தொடர் ஒரே முறையான அவுட்டுகளை பல முறை ஆகிட்டு இருக்கிறாரு. அதனால் விராட் கோலியும் உடனடியாக ஓய்வு பெறுவது நல்லது. அவரினுடைய இந்த கிரிக்கெட்டினுடைய வரலாற்றிற்கு அவருடைய பெருமை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்.